Hi friends, Assalamu alaikum. Welcome to Farhani's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நான் இன்றைக்கு Farhani's Kitchenல சிக்கன் மசாலா ஒன்று செய்யறது எப்படின்றத பாப்போம். நான் இன்றைக்கு எங்கடந்து சிக்கன் மசாலாவை செஞ்சு கொள்றதுக்கு கொச்சிக்கத்தூள் எடுத்துக்கிறேன், மஞ்சத்தூள், உப்பு, மசாலாத்தூள், கொத்தமல்லி தூள், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சஞ்சி, வெள்ளை வெங்காயம், தயிர், கரம் மசாலா, கோழி, தண்ணி, ஆயில் இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டுறதுக்கு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாகும். எங்களோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டே இந்த சிக்கன் மசாலா கறி எப்படி செஞ்சு கொள்கிறேன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கு எங்களோட சிக்கனை மேரினேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு வேதூர் பவுல் ஒன்று எடுத்து அதில் நான் கழுவி க்ளீன் பண்ணிக்கொண்ட சிக்கன் 1 கிலோ போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், 2 டீஸ்பூன் மசாலாத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், கொச்சிக்கத்தூள் 2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணுமென்னு நினைக்கிதுண்டா கொச்சிக்கத்தூள் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே 4 டேபிள் ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். சிக்கன் எல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை ஒரு 1 hour வச்சு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட சிக்கன் கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகி வரும் வரைக்கும் நான் இதுக்கு மசாலா மிக்ஸினோடு செஞ்சு கொள்கிறதுக்கு பிளெண்டர் கப் ஒன்று எடுத்து அதில் நான் சின்னதாக வெட்டி கொண்ட தக்காளி 2 காய் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே கருவேப்பிலை கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு நான் இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ இதை இப்படி வச்சுட்டு வாங்க எங்களது சிக்கன் கறி எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு பார்ப்பேன். சிக்கன் கறியை செஞ்சு கொள்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கல வெங்காயம் 3 காய் எடுத்து அதுக்கும் சின்னதாக சாப் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயத்தையும் போட்டு இதுக்கும் மிக்ஸ் பண்ணி நான் இங்கேருந்து வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கே பார்த்தா விலங்குதாய்க்கும் எங்களோட ஒனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிக்கொண்டு வருது. ஒனியன் எல்லாம் இப்படி ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல இதுக்கே நான் பிளெண்ட் பண்ணி வச்சுக்கொண்ட எங்களோட தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இதுக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வரத்துக்கு. இப்படி தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி எல்லாம் ஒன்றுக்கு நல்லா இதாகி வரப்போக்கல நான் இதுக்கே உப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டை பொறுத்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், 1 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், மசாலாத்தூள் 1 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன், அதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஆனியன் மிக்ஸின் கொஞ்சம் நல்லா இப்படி திக்காகி கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட ஒனியன் மிக்ஸின் நல்லா பேஸ்டாட்டம் வரப்போக்கல இதுக்கே நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கொண்டு எங்களோட சிக்கனையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன்.
மேரினேட் பண்ணிக்கொண்ட சிக்கனையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்களோட சிக்கனில் இருக்கிற தண்ணி ரிலீஸ் ஆகி வைக்குது. இதுக்கு நான் தண்ணி ஊற்றி இல்லை, இது சிக்கன்லேருந்து தான் ரிலீஸ் ஆகி வைக்குது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் இன்னொரு 1/2 கப் தண்ணி மெட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட சிக்கனும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி கிரேவியும் நல்லா திக்காகி வாரத்துக்கு நான் இது ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 15 நிமிஷத்துக்கு பிறகு பார்ப்போம் எங்களோட கறி எப்படி இருக்குதுண்டு. 15-20 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்ப்போம் எங்களோட கறி எப்படி இருக்குதுண்டு. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட கறியும் நல்லா வெந்து கிரேவியும் நல்லா திக்காகி வந்திருக்குது. இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ எங்களோட சிக்கன் மசாலா கறி ரெடி ஆகிட்டு நான் இதை டிஷ் ஒன்றில் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட சிக்கன் மசாலா கறி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களோட வீட்லேயும் எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட சிக்கன் மசாலா கறி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோட உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையாட்டம் இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும்.